எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சரவணன், இதய சிகிச்சை நிபுணர், கேஜி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம சைலண்ட் ஹார்ட் அட்டாக் பத்தி பேச போறோம். இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னா என்னங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம், ஹார்ட் அட்டாக்னா நெஞ்சு வலி வரும், வேர்த்து கொட்டும், படபடப்பு வரும், அப்படியே நம்ம நெஞ்சில பாறாங்கல்ல வச்ச மாதிரி பாரமா இருக்கும் அப்படின்னு. ஆனா நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்காதுங்க. சில பேருக்கு என்ன வரும், கேஸ் பிடிச்ச மாதிரி வரும். சில பேருக்கு வெறும் இடது பக்க தோள்பட்டையில மட்டும் வலி வரும், குத்தி குத்தி வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, தாடையில இருந்து தொப்புள் வரைக்கும் எதுவும் இதய வலியாக இருக்கலாம். அது தோள்பட்ட வலியா, கேஸா, இல்ல நெஞ்சு குத்தி குத்தி வலிக்குதாங்கிறத வச்சு நம்ம உறுதியா ஹார்ட் வலியா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அப்புறம் எப்படிங்க டாக்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதய வலியா இருந்தா நம்ம நடந்தாலோ 2 மாடி ஏறினாலோ வேலை செஞ்சாலோ வலி ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம காமனா மக்கள் சொல்லுவாங்க, சார் நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்க்குறேன், நைட்டு போய் படுக்கிறப்ப மட்டும் எனக்கு வலிக்குது அப்படின்னா அது காமனா வருது தசை வலி. சார் வலிக்குது, கொஞ்சம் தூரம் நடந்து போறேன், 2 மாடி ஏறினேன், கொஞ்சம் தூரம் வாக்கிங் போனேன், ஒரு ஏப்ப வந்தது, அந்த வலி சரியாயிடுச்சுன்னா அது கேஸ். ஆனா இதய வலி எப்படி இருக்கும், சார் ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்ச மாதிரி இருந்ததுங்க, கொஞ்சம் தூரம் நடந்தனே வலி ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, உட்காந்தனே நல்லா ஆயிடுச்சு. ஸோ இதய வலி நாம கொஞ்சம் தூரம் நடந்தாலோ ஒரு 2 மாடி ஏறினாலோ வலி ஜாஸ்தி ஆகும், நம்மளே நடக்க விடாம உட்கார வச்சிரும். உட்காந்தனே கொஞ்சம் திரும்ப ரிலீஃப் இருக்குதுங்க, நடந்தா திரும்ப வலி வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாடையில இருந்து தொப்புள் வரைக்கும் கேஸ் வலியோ, இடது பக்க தோள்பட்ட வலியோ, நெஞ்சு குத்து குத்தி வலிக்கிறதோ எதுவுமே இதய வலியாக இருக்கலாம். ஆனா நீங்க நடந்தீங்க, 2 மாடி ஏறினீங்கன்னா இதய வலியா இருந்தா கட்டாயம் அதிகம் ஆகும். அது பாயிண்ட் நம்பர் 1. கேஸ் வலியா இருந்தா நீங்க நடந்தீங்கன்னா 2 மாடி ஏறினா ஏப்பம் மேல் வழியாவோ கீழ் வழியாவோ கேஸ் பிரிஞ்சிருங்க, வலி சரியாயிடும். தோள்பட்ட வலியா, தசை வலி, எலும்பு தசை வலியா இருந்தா நீங்க நடக்கிறப்பையும் உட்கார்ந்துருக்கப்பையும் வலி ஒரே மாதிரி தான் இருக்கும், நடக்கும்போது வலி ஜாஸ்தி ஆகாது. இந்த குறிப்புகளை வச்சு அது இதய வலியா, கேஸா, இல்ல எலும்பு மற்றும் தசை வலியா நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.